பிரைஸ் லார்ட். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆற்றுவதற்காக, உங்களை தேற்றுவதற்காக, அவர் உங்களை நேசிக்கிறபடினால உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறாராம். அது மாத்திரம் இல்லை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாருங்க. இப்போ கூட என்னை சுற்றி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளோ செழிப்பான ஒரு இடம், ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த நம்ம எங்கே போய் பார்த்தாலும் கூட நம்மளுடைய இருதயமே ஒரு மகிழ்ச்சிக்குள்ள ஆகும். அப்போது நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம வாழ்க்கை கூட இவ்வளோ அழகாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி செழிப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே, எவ்வளோ மகிழ்ச்சியான காரியமாக பார்க்கும் பொழுதே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலோ, எந்த வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலோ, நீங்கள் தோல்வியில் இருந்தாலோ, நீங்கள் கீழ்த்தரமான இடத்துல இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவரை நம்புங்க. அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை காண செய்வார். கண்டிப்பாக அந்த செழிப்பு நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல் எப்பவுமே அந்த ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் இருக்கிற மரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கனி கொடுக்குற மரமாக இருக்குமா. என்றைக்குமே அது செழிப்பாகவே, என்றைக்குமே, ஏன்னா அது நீர் வளத்தை கண்டு கொண்டே இருக்கிறதுனால அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும், மரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் பலப்படுத்துவார். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார், நம்மளுடைய போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறாருங்க. நம்மளுடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்கி இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் கட்டாயம் நிச்சயமாய் கர்த்தரை நடத்துவார். நிச்சயமாய் அவர் உங்களை நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல மாற்றி வற்றாத நீரூற்று போல இருக்க செய்வார். God bless you.